எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கையில் பார்த்தீங்களா என்னதுன்னு? துபாயில் இருந்து வந்து 25 நாள் ஆகுது. வேலை இல்லாத சும்மாவே இருக்கிறேன். சுற்றிட்டு வரல. அதான் எப்போவுமே வந்தாலும் நானே கொஞ்சம் கொஞ்சம் வந்து நிலத்தில் வந்து வேலை பார்ப்போம். இப்போ வந்து இந்த கிணறை சுற்றி அடப்பாக இருக்குது, அதை எடுத்துகிட்டு இருக்கிறேன். காலையில் இருந்து மாலை வரை எல்லாம் செய்ய மாட்டேன். மாலை நேரத்தில் ஏதாவது 1 மணி நேரம் 2 மணி நேரம், ஒரு 4 மணிக்கு வந்தோன்னா 6 மணிக்கு மேலே போகும். இல்லை 3 3:30 4 மணிக்கு வரும். 4 மணிக்கு வந்து 6:30 மணிக்கு போவோம். கொஞ்சம் நேரம் உடம்புக்கு வேலை நானே கொடுத்துக்குறோம். பாருங்கள் மக்களே, இப்போ ஆரம்பிச்சது. இன்றைக்கி 4 மணிக்கு ஆரம்பிச்சது. இவ்வளோ வெட்டி இருக்குது. இப்போ இவ்வளோ வெட்டிருக்கிறேன். என்னால் முடிஞ்சது அவ்வளோதான். இவ்வளோ கழிச்சிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கழிப்பேன். இந்த அடப்பை எல்லாம் காலி பண்ணணும். அது வந்து கிணறு இருக்குது, அடர்த்தியாக இருக்கும். பாருங்கள் மக்களே, கிணறு அதான் தண்ணி தெரியுதுங்களா? கிணறு இவ்வளோ அடர்த்தி ஆகிடுச்சு. எப்போ வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கழிச்சு விட்டு போயிடுவோம். இன்னும் இதில் வேலை இருக்குது, ஆனால் பணம் இல்லை. பணம் இருக்கும்பொழுது கொஞ்சம் நல்லா கட்டடம் கட்டி அப்புறமா விவசாயம் கரெக்டாக பார்க்கலாம் தண்ணி வசதியோடு. இப்போதைக்கு வருமானத்தை தேடி வெளிநாட்டுக்கு போக வேண்டியதாக இருக்குது. பார்ப்போம். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நிரந்தரமாக நம்ம தாய் மண்ணில் வாழ்க்கையை நடத்தலாம். அப்படி தான் ஒவ்வொரு வருடமும் போயிட்டு வந்துட்டுருக்கேன். இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. வெளிநாட்டில் வாழ்கிற அனைவரும் இப்படி தான். இந்த ஒரு வருஷத்தோட நிறுத்திக்கலாம், இந்த ஒரு விசாவோடு நிறுத்திக்கலான்னுவாங்க. ஆனால் திரும்ப திரும்ப போய்கிட்டே இருப்பாங்க. இப்போதைக்கு எனக்கு நானே வேலையை கொடுத்துக்கிறேன். நானே வருவேன், மாலை நேரத்தில் வந்து இந்த மாதிரி வேலை செய்வோம். இன்னும் கொஞ்சம் எருவெல்லாம் அடிச்சிருக்கு, அதெல்லாம் கலைக்கணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு நானே வேலை கொடுத்துக்கிட்டு வேலை செய்கிறேன். விவசாயம் முக்கியம் மக்களே, விவசாயம் முக்கியம். எங்கே போய் எங்கே வந்தாலும் விவசாயம் பண்ணியே ஆகணும். நன்றி மக்களே, மீண்டும் சந்திப்போம்.